திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நட்சத்திர பொருத்தத்தில் யோனி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் உண்டுங்க. ஜோதிடத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பழங்கால புத்தகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இயல்பு கொடுத்துருக்காங்க. அந்த இயல்பு பார்க்கின்ற போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மிருக இயல்பை கொடுத்துருக்காங்க. அந்த மிருக இயல்பை மைய கொண்டு யோனி பொருத்தம் முடிவு செய்யப்படுகிறது. பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 2 நட்சத்திரம் அல்லது 3 நட்சத்திரம் தான் யோனி பொருத்தம் வராமல் இருக்கும். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 2 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் தான் யோனி பொருத்தம் வராமல் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, பூராடம் திருவோணம் ரெண்டும் குரங்கு, பூசம் கிருத்திகை ஆடு. குரங்குக்கு ஆடு பகை என்பதனால பூராடம் திருவோணத்திற்கு பூசம் கிருத்திகை யோனி பொருத்தம் வராது. அடுத்து சிங்கத்துக்கு யானை பகை. அவிட்டம் பூரட்டாதிக்கு பரணி ரேவதி யோனி பொருத்தம் வராது. அப்புறம் குதிரைக்கு எருமை பகை. அஸ்வினி சதயத்துக்கு சுவாதி அஸ்தம் யோனி பொருத்தம் வராது. பசுக்கு புலி பகை. உத்திரம் உத்திராடம் விசாகம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை உத்திரட்டாதி யோனி பொருத்தம் வராது. அடுத்து பார்க்கின்ற போது எலிக்கு பூனை பகை. மகம் பூரத்துக்கு ஆயில்யம் புனர்பூசம் யோனி பொருத்தம் வராது. அடுத்து பார்க்கின்ற போது பாம்புக்கு எலி பகை. அப்படி பார்க்கின்ற போது ரோகிணி மிருகசிரத்துக்கு மகம் பூரம் யோனி பொருத்தம் வராது. கீரிக்கு பாம்பு உத்திராடத்துக்கு ரோகிணி மிருகசிஷ்டம் பொருத்தம் வராது. மானுக்கு நாய் கேட்டை அனுஷத்துக்கு மூலம் திருவாதிரை யோனி பொருத்தம் வராது. இந்த யோனி பொருத்தம் வராதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. இப்போ பூராடத்தில் பிறந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பூசம் கிருத்திகை பண்ணவே கூடாது. அதே மாதிரி அஸ்வினியில் பிறந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுவாதியில் பிறந்த வரனை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி அந்த கல்யாணம் பண்ணுகின்ற போது 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது, தாம்பத்திய ஒற்றுமை என்பது சரி வராது. பகை யோனியில் திருமணம் செய்வதன் மூலமாக அவங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய வாக்கிய ரீதியாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ, 2 பேரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ குறைவு என்ற காரணத்தினால பொதுவாக யோனி பொருத்தம் இல்லாத நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ஜாதகம் எவ்வளவுதான் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் யோனி பொருத்தம் இல்லாத நட்சத்திரத்துக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செஞ்சால் அவங்க 2 பேருடைய ஒரு ஒற்றுமை என்பது நல்லா இருக்காது.